விஜய் அரசியலில் நுழைந்த அதே சமயத்தில் விஜய் மகன் சினிமாவில் என்ட்ரி கொடுத்திருந்தார். சமீப காலமாக தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரங்களின் பிள்ளைகள் தங்கள் சொந்த திறமையை நிரூபிக்க ஒரு சவாலான பாதையை தேர்ந்தெடுத்து வருகிறார்கள். விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் ஹீரோவாக நடிக்க பல பட வாய்ப்புகள் வந்த பொழுதும் எனக்கு நடிப்பில் ஆர்வமில்லை என்று கூறிவிட்டு லண்டனில் சினிமா சம்பந்தமாக படிப்பை படித்துவிட்டு வந்திருக்கிறார். அவர் எழுதிய கதையை லைகா நிறுவனம் தயாரிக்க ஒப்புக்கொள்ள சந்தீப் கிஷன் ஹீரோவாக நடிக்கும் அந்த படம் இப்பொழுது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. படம் சிறப்பாக உருவாகி வருவதாகவும் சஞ்சய் எல்லோரிடமும் எளிமையாக இருந்து வருவதாக படக்குழுவை சேர்ந்த சிலர் கூறியிருந்தனர். விஜயின் மகனை தொடர்ந்து இன்னொரு பிரபலத்தின் வாரிசும் இயக்குநராக களமிறங்கி இருக்கிறார். சூர்யா ஜோதிகாவின் மகள் தியாவும் இயக்குநராகி இருக்கும் தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது. அவர் எழுதியிருக்கும் திரைப்படம் ஒரு டாக்குமெண்ட் படம். இந்த படத்தை 2D என்டர்டைன்மெண்ட் சார்பில் பெற்றோர் இருவரும் இணைந்து தயாரிக்க இந்த படத்திற்கு லீடிங் லைட் என்று பெயரிடப்பட்டுள்ளது. தியா எடுத்திருக்கும் படம் ஒரு சவாலான விஷயம் பற்றி பேசுகிறது. திரை உலகிற்கு பின்னால் மறைந்திருக்கிறது. நட்சத்திரங்களுக்கு ஒளி தரும் லைட் உமன்களை பற்றியும் பாலிவுட் உலகில் பணிபுரியும் அந்த பெண்களின் அனுபவங்களை விவரிக்கும் விதமாகவும் இந்த படம் உருவாகி இருக்கிறது. இளம் இயக்குநர்கள் வரிசையில் தியாவின் இந்த முதல் படம் இப்பொழுது உலகளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த லீடிங் லைட் திரைப்படம் ஆஸ்கார் குவாலிஃபையிங் ரன்னுக்காக லாஸ் ஏஞ்சல்ஸின் ரிஜென்சி தியேட்டரில் திரையிடப்படுகிறது. அறிமுக இயக்கத்திலேயே ஒருவரின் படைப்பு ஆஸ்கார் ரேஸ் வரை செல்கிறது என்பது சாதாரணமான விஷயமில்லை. இது தியா சூர்யாவிற்கு கிடைத்த மாபெரும் கௌரவம். இதனால் அவருக்கு பல பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இதே போல விஜய் மகனின் படமும் சாதனைகளை படைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.